ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆங்குலர் 19ல் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஃபைல்ஸ் வரும், என்னென்ன ஃபோல்டர்ஸ் வரும், ஒன்னொன்று எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஆங்குலர் பிகினர் டு இன்டர்மீடியேட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டோட ஒன் ஆஃப் த வீடியோ. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட மிஷினில் நம்ம ஆங்குலருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம், நம்ம கம்ப்யூட்டரை செட்டப் பண்ணோம் அண்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம். நான் அதை கிட்ஹப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டெப்ஸையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆங்குலருக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இதை பார்க்கும்போதே உங்களுக்கு நிறைய ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களோட பிகினர் டு இன்டர்மீடியேட் ஜேர்னியில் ஆங்குலர் லேர்ன் பண்ணிக்கிற இந்த ஜேர்னியில் இதில் இருக்க முக்கால்வாசி ஃபைல்ஸை நம்ம டச் கூட பண்ண மாட்டோம். பட் எது எதுக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்ம டச் பண்ணுற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஆங்குலரை ப்ராப்பராக லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இதுக்கு முந்தின ஆங்குலர் ப்ராஜெக்ட்டில் இந்த செட்டப்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட ஃபைல் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஆங்குலர் வெர்ஷன்ஸில் இந்த ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு அண்ட் கான்ஃபிகரேஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபோல்டரோட நேம்ஸ், ஃபோல்டரோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு தெரியும் ஆங்குலர் கம்ப்ளீட்லி டைப் ஸ்கிரிப்ட் பேஸ்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க். டைப் ஸ்கிரிப்ட் வச்சு தான் நம்ம ஆங்குலரில் கோடே பண்ணுவோம். டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்றது ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் மாதிரி. அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டைப் ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. அதனால் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக கோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூ வேணும்னு கொடுத்துக்கலாம். பட் டைப் ஸ்கிரிப்டில் ஒரு வேரியபிள் நம்ம இன்டிஜராக கிரியேட் பண்ணோம், ஒரு நம்பர் வேரியபிளாக நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்பர் மட்டும்தான் வர மாதிரியும், வேறு ஏதாவது வேல்யூஸ் நம்ம கொடுத்தோம்னா எரர் அடிக்கிற மாதிரியும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இது மூலமாக நமக்கு ப்ராப்பரான டைப் சேஃப்டி கிடைக்கும். ஸோ ஒரு வேரியபிளோட வேல்யூ எங்கேயாவது ஏதாவது ஒரு விதத்தில் மாறிடும் அப்படின்ற பயம் நமக்கு வேண்டாம். அதோட டைப் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆங்குலரோட ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்குமே இந்த டைப் ஸ்கிரிப்ட் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதில் ஜாவா ஸ்கிரிப்டோட இன்வால்வ்மெண்ட்டே இருக்காது. டைப் ஸ்கிரிப்ட்டுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த கோர்ஸ் லேர்ன் பண்ணும்போதே நீங்கள் டைப் ஸ்கிரிப்டோட பேசிக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிப்பீங்க. பட் டைப் ஸ்கிரிப்ட் பற்றி கொஞ்சம் கூட உங்களுக்கு எக்ஸ்டென்சிவான நாலேஜ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃபியூ வீடியோஸ் வந்து டைப் ஸ்கிரிப்ட் பற்றி தான் இருக்கும். அதை லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே அவ்வளோதான் டைப் ஸ்கிரிப்ட் முக்கால்வாசி. அதுக்கப்புறமா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் டைப் ஸ்கிரிப்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். வெரி பர்டிகுலர்லி ஜாவா ஸ்கிரிப்ட் நமக்கு கொஞ்சமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம சேனலில் ஜாவா ஸ்கிரிப்ட்கான கோர்ஸும் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் தியரியாக இருக்கும். ஸோ என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கீழேருந்து வரலாம். டிஎஸ் கான்ஃபிக் ரிலேட்டடாக நமக்கு 3 ஃபைல்ஸ் இருக்குது. TS config அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட் கான்ஃபிகரேஷன். இதில் இதுதான் மெயின் ஃபைல் tsconfig.json. இதில் டைப் ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ண எல்லா கான்ஃபிகரேஷன்ஸும் இருக்கும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக இப்போதைக்கு போகல. பட் பேசிக்காக டைப் ஸ்கிரிப்ட் ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் நமக்கு தேவைப்படுது, அது நமக்கு லேர்னிங் பீரியடில் நமக்கு தேவைப்படாது. டிப்பிக்கலான ஒரு நார்மல் ப்ராஜெக்ட்லேயும் தேவைப்படாது. ஏதாவது ரொம்ப அட்வான்ஸ்டான ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறோம், எங்கேயாவது ஏதாவது நம்ம ரொம்ப கஸ்டமைஸ்டாக நம்ம மாடிஃபை பண்ணோம் அப்படின்ற சிச்சுவேஷனில் மட்டும்தான் நமக்கு டச் பண்ணுவோம். மற்ற நேரங்களில் tsconfig நம்ம டச் பண்ணவே மாட்டோம். இது கூட சேர்ந்து 2 ஃபைல்ஸ் இருக்குது. இது tsconfig.app.json. இது நம்மளோட ஆப் ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன்ஸை tsconfig கொடுக்குற மாதிரியான ஒரு செட்டப். இதை பார்த்தோம்னா இதுக்குள்ள நம்ம tsconfig.json எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அது கூட கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயங்கள் தான். இந்த ஃபைல்ஸ் அப்படின்ற செக்ஷன், இந்த இன்க்ளூட்ஸ் அப்படின்ற செக்ஷன். இந்த ஃபைல்ஸ் அப்படின்ற செக்ஷனுக்குள்ள நம்மளோட ப்ராஜெக்டோட மெயின் டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலை நம்ம லிங்க் பண்ணியிருப்போம். இதை பற்றி கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்ப்போம். இந்த இன்க்ளூட் அப்படின்ற செக்ஷனில் டைப் ஸ்கிரிப்டோட டிக்ளரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம டச் பண்ண போகிறதே இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். டிக்ளரேஷன் ஃபைல்ஸ் அப்படின்னா நம்ம டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலோட டைப்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற ஒரு ஃபைலு. அது ஆங்குலர்னா டைப் ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இப்போதைக்கு இதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த 2 விஷயங்களும் இங்கேருந்து தான் இன்க்ளூட் ஆகி வருது அப்படின்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இந்த ஸ்பெக் அப்படின்றது நம்ம கோடு எழுதிட்டு நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி. ஜென்ரலாக ஆங்குலரில் நிறைய இடத்துல ஸ்பெக் அப்படின்ற வேர்ட் நம்ம பார்ப்போம். இது வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுவோம். இந்த கோர்ஸில் நம்ம டெஸ்டிங் பற்றி லேர்ன் பண்ண போகிறதில்ல, இந்த கோர்ஸில் இதை டச் பண்ண போகிறதும் இல்லை. பட் இதில் டெஸ்டிங் பேஸ்டான ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி செட்டப் ஆயிருக்கும். இதுலேயும் பார்த்தோம்னா இந்த பேஸ் tsconfig ஃபைலை இங்கே இன்க்ளூட் பண்ணி தான் இது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அந்த 3 ஃபைலு. இந்த 3 ஃபைலை நம்ம 90% டச் பண்ணவே மாட்டோம். ஸோ இதை பற்றி பெருசாக நீங்கள் வரி பண்ண வேண்டாம். அடுத்து இந்த ரீட்மி ஃபைலு. இது கிட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைனா நம்ம ப்ராஜெக்ட் ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபைலு. ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த readme.md அப்படின்ற ஃபைல் கிரியேட் ஆயிரும். நம்ம GitHubல இது புஷ் பண்ணும்போது GitHubல நம்ம பார்க்குற அந்த இன்ட்ரோ பேஜ் இருக்கு இல்லையா, அதோட கண்டென்ட் இங்கிருந்து தான் வரும். இதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூல் செட்ஸ் எல்லாம் இருக்குது. ஹேஷ்ன்னு போட்டோம்னா அது ஒரு விதமாக டிஸ்பிளே ஆகிற மாதிரியும், 2 ஹேஷ் போட்டோம்னா அது வேறு விதமாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி, சும்மா கொடுத்தோம்னா இந்த மாதிரி 3 டில்ட் கொடுத்தோம்னா இதுக்குள்ளே இருக்கிறது கோடு மாதிரி டிஸ்பிளே ஆகிற மாதிரி, இந்த மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இது எல்லாமே ஜஸ்ட் ப்ரெசன்டேஷனுக்காக மட்டும்தான். இப்போ நம்ம ப்ராஜெக்டோட GitHub ரெபாசிட்டரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணால் பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் தான் அந்த ரீட்மி ஃபைலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். மற்றபடி கோட் ஸ்பெசிஃபிக்காக இதில் எதுவுமே கிடையாது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது முக்கியமான ஃபைல் package.json. இதை ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே டிஃபைன் பண்ணி வச்சுக்க முடியும். அதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நோட் இன்ஸ்டால் பண்ணப்போ நோட் கூட சேர்த்து நம்ம NPMும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்.
பண்ணியிருந்தோம். NPM அப்படின்றது நோட் பேக்கேஜ் மேனேஜர். அது மூலமா நம்ம NPM ரெஜிஸ்ட்ரியில இருந்து நிறைய பேக்கேஜஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ஆங்குலர் ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணும்போது அது நிறைய ஃபைல்ஸ் அண்ட் பேக்கேஜஸை நமக்கு NPM ரெஜிஸ்ட்ரியில இருந்து டவுன்லோட் பண்ணி நமக்கு செட்டப் பண்ணி தரும். அது என்னென்ன பேக்கேஜஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இங்க இருக்கு. இதுல பேசிக்கலி ஆங்குலர்னு ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே ஆங்குலரோட கோர் பேக்கேஜஸ். இங்க அதோட வெர்ஷன் இருக்கு. இந்த கோர்ஸ்ல நம்ம ஆங்குலரோட 19th வெர்ஷன்ல தான் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இங்க 19 அப்படின்ற வெர்ஷன் நம்பர் பார்க்குறோம். சப்போஸ் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு வேற வெர்ஷன் நம்பர் வரலாம் நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது. இது இல்லாம டெவ் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன்ல டெவலப்மெண்ட்காக மட்டுமே தேவைப்படுற சில பேக்கேஜஸ் இருக்கும். இது ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படாது. ஸோ அது செப்பரேட்டா ட்ராக் பண்ற மாதிரி இங்க செட்டப் பண்ணியிருப்பாங்க. நம்ம டெஸ்டிங் ரிலேட்டடான ஃபைல்ஸ், டைப் ஸ்கிரிப்டோட பேக்கேஜ், இந்த மாதிரி சில பேக்கேஜஸ் எல்லாம் இங்க இருக்கும். ஸோ பேசிக்கா 3 செக்ஷன் தான். ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற செக்ஷனுக்குள்ள நம்ம கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். அதை பத்தி நான் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். டிபெண்டன்சிஸ் அப்படின்ற செக்ஷன்ல நம்ம ப்ராஜெக்ட்க்கு நம்ம இன்ஸ்டால் பண்ற எல்லா பேக்கேஜஸும் இருக்கும். பை டிஃபால்ட்டா ஆங்குலரோட பேக்கேஜஸ் இங்க இருக்கும். இது இல்லாமே நம்ம நிறைய பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதை பத்தி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டுமே தேவைப்படுற பேக்கேஜஸ் எல்லாம் தனியாக டெவ் டிபெண்டன்சிஸ்ல இருக்கும். இது எதுவுமே நம்ம மேனுவலாக ரொம்ப டச் பண்ண மாட்டோம். அந்த ஸ்கிரிப்ட் செக்ஷன் மட்டும் தான் நம்ம டச் பண்ணுவோம். இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகும். ஸோ இதில் இருக்கிற நிறைய கண்டென்ட்டை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இது கூட சேர்ந்தே பேக்கேஜ் lock.json அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் ஆயிரும் அண்ட் NPM இதை மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபைலுக்குள்ள நீங்கள் டச் பண்ணவே வேண்டாம். பேசிக்காக இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இதுக்குள்ள என்னென்ன பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுக்குள்ள அந்த பேக்கேஜஸோட எக்ஸாக்ட் வெர்ஷன், அந்த பேக்கேஜுக்கு வேறு ஏதாவது பேக்கேஜ் டிபெண்டன்சியாக இருக்கா, அதாவது அந்த பேக்கேஜ் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு வேறு ஏதாவது பேக்கேஜஸ் தேவை இருக்கா, அதோட இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி ஃபுல் கோர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த ரெண்டு ஃபைல்ஸுமே இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் டெலிட் பண்ணிடக்கூடாது. இதை டெலிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். பட் இந்த ஃபைலை நம்ம டச் பண்ணவே மாட்டோம். அது ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகிக்கிற ஒரு ஃபைல் தான். ஸோ இப்போ டைப் ஸ்கிரிப்ட் ரிலேட்டடான ஃபைல்ஸ் பார்த்துட்டோம், பேக்கேஜ்.json ரிலேட்டடான ஃபைல்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் நம்ம ஆங்குலருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஃபைல்ஸை பற்றி பேசிக்காக ஒன்லைனில் தெரிஞ்சுக்கலாம். இது கிட் இக்னோர் அப்படின்ற ஃபைல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசிக்காக ஒன்லைனில் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேருக்குள்ளே கமிட் பண்ணும்போது, அதாவது இதுக்கு பேக்கப்ஸ் எடுக்கும்போது என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டாம், என்னென்ன ஃபோல்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ண வேண்டாம், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இங்கே கொடுப்போம். நம்ம கிட்ஹப் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிட்ஹப்பில் இதை புஷ் பண்ணும்போதும் நம்மளோட மிஷினில் நம்ம கிட்டில் கமிட் பண்ணி லோக்கலில் காப்பீஸ் நம்ம மெயின்டைன் பண்ணும்போதும் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேக்கப் எடுக்க மாட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுக்குறோம். இதில் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். இதை பற்றி நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று விஷயத்தை நான் காமிச்சிடுறேன். இங்கே /dist அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அது இப்போதைக்கு இங்கே இல்லை. நம்ம ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணும்போது வரும். அதை பற்றி நான் பில்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எதுவுமே நம்ம பேக்கப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம என்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்கோமோ அந்த ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் ஆகும். எப்போ பில்ட் பண்ணாலும் அந்த ஃபைல்ஸ் நமக்கு கிடைக்க தான் போகுது. அதனால் அதை நம்ம பேக்கப் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதனால் அதை நம்ம இங்கே கிட் இக்னோர் அப்படின்ற செட்டப்பில் வச்சிருக்கோம். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். இந்த நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேக்கேஜ்.jsonக்குள்ளே இருக்கிற அவ்வளோ பேக்கேஜஸ் இருக்கு இல்லையா, அதோட மொத்த கோடுமே இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். இதை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா பாருங்க, இந்த ஆங்குலர் இருக்கான், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணா பாருங்க, அனிமேஷன்ஸ், காமன், கம்பைலர், கோர், அது எல்லாமே இங்க நீங்க பார்க்குற வேர்ட்ஸ் தான். இந்த ஒவ்வொரு பேக்கேஜஸோட கோடு இதுக்குள்ள தான் இந்த மாதிரி இருக்கும். இதையும் நம்ம கிட்ல இக்னோர் பண்றோம். ஏன்னா இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டரை நம்ம டெலீட் பண்ணாலும் ஜஸ்ட் npm -i அப்படின்ற கமெண்ட்டை நம்ம ரன் பண்ணோம்னா இந்த பேக்கேஜ்.jsonக்குள்ள இருக்கிற அவ்வளோ பேக்கேஜஸையும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அது நம்ம லோக்கல் மிஷினில் காப்பி இருந்துச்சுன்னா அங்கேருந்து பேக்கேஜஸ் எடுத்துக்கும். ஆன்லைன்ல இருந்து எடுக்கணும்னாலும் ஆன்லைன்ல இருந்து எடுத்து நமக்கு இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டரை அதுவே செட்டப் பண்ணி கொடுத்துரும். அதனால அந்த ஃபோல்டரையும் நம்ம பேக்கப் பண்ணல. இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா அந்த ஃபோல்டரோட சைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 100 MB 200 MB ப்ராஜெக்டோட காம்ப்ளெக்சிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா மேபி ஜிபி கணக்கில் கூட வரலாம். அதனால அந்த ஃபோல்டரை நம்ம பேக்கப் பண்ண மாட்டோம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அந்த கமெண்ட் ரன் பண்ணால இந்த ஃபோல்டரில் இருக்கிற அவ்வளோ இன்ஃபர்மேஷனும் நமக்கு எப்போனாலும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா விஎஸ் கோட் ரிலேட்டடான ஃபைல்ஸ், இப்போ மேக்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி சிஸ்டம் ரிலேட்டடான ஃபைல்ஸ், இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபைல் இருக்கும். கோராக நமக்கு தேவையான ப்ராஜெக்ட் ரிலேட்டடான ஃபைல்ஸை மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பேக்கப் பண்ணுவோம். அதோட சைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிட் இக்னோர் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இது எடிட் கான்ஃபிக் அப்படின்ற ஃபைல். இதுக்கு முந்தின வெர்ஷன்ஸ்ல இந்த ஃபைல் நமக்கு வராது. இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ப்ராஜெக்ட் எடிட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் போய் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கோட் எழுதும்போது நம்ம ஃபைல் எப்படி இருக்கணும், நம்ம டேப் ப்ரெஸ் பண்ணோம்னா எத்தனை ஸ்பேசஸ் வரணும், இந்த மாதிரி எல்லா பேஜஸும் இல்லைனா நம்மளோட கோடை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ, இல்லை ஒரு ஷேர்டு என்விரான்மெண்ட்டில் ஒரு டீமாக ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் கோடு ஒரே மாதிரி தெரியறதுக்கு, ஒரே மாதிரியான செட்டிங்ஸ் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபைல் தான் இந்த எடிட் கான்ஃபிக் ஃபைல். அந்த மாதிரி விஷயங்கள் ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். இதையும் நம்ம இந்த கோர்ஸில் டச் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண எந்த ஃபைல்ஸுமே இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம 99.9% நம்ம டச் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். இப்போதைக்கு இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடலாம். நீங்கள் ஆங்குலர் கொஞ்சம் கூட லேர்ன் பண்ணி ஃபெமிலியரைஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதோட கான்டெக்ட் புரிஞ்சிடும். அண்ட் அப்போ உங்களுக்கு இது டஃபாகவே ஃபீல் ஆகாது. இனி நம்ம கோர் ஆங்குலர் ரிலேட்டடான ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் பார்க்கலாம். இதுதான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபைல்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த angular.json அப்படின்ற ஃபைலுக்குள்ளே போகலாம்.
இதுக்குள்ளே நிறைய ஆங்குலர் ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஆங்குலர் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. அது எல்லாத்தையும் நான் இக்னோர் பண்ணுறேன். ஏன்னா அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கும் ரொம்ப டஃபாக ஃபீல் ஆயிரும். போக போக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி. மெயினாக இதில் தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இங்கே ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்மளோட அப்ளிகேஷன் பேஸ் பண்ண மொத்த கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணோம்னா ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஆப்னு கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா நம்மளோட இண்டெக்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணால் பாருங்கள் ஒரு காம்பனண்ட் இங்கே இருக்குது. காம்பனண்ட் பற்றி நான் ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஒரு காம்பனண்ட் கிரியேட் ஆகும்போது அதுக்கு ப்ரீஃபிக்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் டிபிக்கலி அது ஆப் அப்படின்னே தான் இருக்கும். அதுதான் இங்கே ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றதுல பார்க்கும். சோர்ஸோட ரூட் ஃபோல்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பில்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதில் நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒன் லைனில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அடுத்து ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட்குள்ள அவுட்புட் பார்த்து எங்கே இருக்குது, இண்டெக்ஸ் ஃபைலோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, மெயின் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, என்னென்ன பாலிஃபைல்ஸ் ஃபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன். பாலிஃபைல்ஸ் ஃபைல்ஸ் அப்படின்னா நம்ம எழுதுகிற கோடு இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் நம்ம எழுதிட்டு இருக்கும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் பழைய ப்ரௌசரில் ஒர்க் ஆகுது. பட் அந்த ஃபீச்சர் பழைய ப்ரௌசர்லையும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதை நமக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். 90% ஆங்குலரே அதை ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ அதையும் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோல்டர், ஆசெட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர். இதுக்குள்ள நம்ம ஸ்டாட்டிக்கான ஆசெட்ஸ், அதாவது இமேஜஸ், வீடியோஸ், ஏதாவது பிடிஎஃப்ஸ் வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் தேவையான ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட்குள்ளே பப்ளிக் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஃபோல்டர் தான் அந்த ஃபோல்டர். இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். இப்போதைக்கு பாருங்கள் ஒரே ஒரு ஃபைல் இருக்குது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே எதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஸ்டார் வந்து ஒரு ஃபோல்டரை குறிக்கும், ஸ்டார்ன்றது ஒரு ஃபைலை குறிக்கும். ஸோ எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எந்த ஃபைல்னாலும் ஓகே தான், அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எங்கே இந்த பப்ளிக் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம நிறைய ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறோம், அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறோம், ஃபைல்ஸ் வைக்கிறோம். இப்படி என்ன செட்டப் பண்ணாலும் இந்த பப்ளிக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸ் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இது. இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே நம்மளோட சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெய்ல்வின் செட்டப் பண்ணுவோம். பட் ஜென்ரலாகவே நமக்கு ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்கும் ஸ்டைல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. அந்த சிஎஸ்எஸ் ஃபைலோட லிங்க்கு, நம்ம எக்ஸ்டர்னலாக ஏதாவது லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோம், சிஎஸ்எஸ் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே தான் ஆட் பண்ணி கொடுப்போம். டெய்ல்வின்ட்டுக்கு இங்கே வராது. டெய்ல்வின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். பட் ஏதாவது ஒரு லைப்ரரி ஆல்ரெடி இருக்கிற ஒரு சிஎஸ்எஸ் லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம எங்கேயாவது மெயின்டைன் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைல்ஸை வச்சுட்டு அந்த ஃபைல்ஸோட லிங்க் இங்கே பாஸ் பண்ணிட்டா போதும். அது மூலமாக நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே அந்த சிஎஸ்எஸ் லைப்ரரியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஏதாவது எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அறைக்குள்ளே நம்ம ஒவ்வொரு ஃபைல்ஸோட லொக்கேஷனையும் நம்ம கமா செப்பரேட்டடாக கொடுக்க முடியும். இதுவுமே அரே தான். இதுக்குள்ளேயும் நம்ம கமா செப்பரேட்டடாக தான் ஒவ்வொரு ஃபைல்ஸோட இன்ஃபர்மேஷனையும் நம்ம கொடுப்போம். இதுவுமே அரே தான். 99% என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட்குள்ளே ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை இல்லைனா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியை நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது. ஆங்குலர் வந்த புதுசில் இல்லைனா ஆங்குலரோட ப்ரீவியஸ் பழைய வெர்ஷன்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரிஸை எடுத்து இதுக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க. அந்த லைப்ரரிஸ் என்னென்ன பண்ணுதோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கேயே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இல்லைனா ஆங்குலர் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு நிறைய பேக்கேஜஸ் கிடைக்கும். அந்த பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒன் லைனில் சொல்லணும்னா டைப் ஸ்கிரிப்ட் பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆங்குலருக்கு சப்போர்ட் பண்ணுற பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் பேக்கேஜஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ரேர் கேசஸில் ஜாவாஸ்கிரிப்ட் பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ண தேவை வரும். அப்படி இருக்கும்போது அந்த ஃபைல்ஸை நம்ம ஒரு ஃபோல்டரில் மெயின்டைன் பண்ணிட்டு இங்கே நம்ம பார்த்து செட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அதுக்குள்ளே பட்ஜெட்லாம் இருக்கும். பட்ஜெட் அப்படின்னா ப்ரொடக்ஷன் பில்ட் எடுக்கும்போது நம்ம ப்ராஜெக்டோட ஃபுல் சைஸ் என்ன இருக்கணும், மேக்ஸிமம் இந்த சைஸை தாண்டி போகாமல் இருக்கணும், எந்த சைஸ் வந்தால் நமக்கு ஒரு வார்னிங் காமிக்கணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதுக்குள்ளே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். பட் இப்படியெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, இப்படியெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை பற்றி நீங்கள் இப்போதைக்கு எதுவுமே வரி பண்ண வேண்டாம். இதையும் நம்ம 90% இந்த ப்ராஜெக்ட்டில் டச் பண்ணவே மாட்டோம். ஆங்குலரோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் பார்த்தாச்சு இல்லையா. இனி நம்ம மெயின் ஃபோல்டர், இந்த 2 ஃபோல்டர் இருக்குது, அந்த 2 ஃபோல்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 2 ஃபோல்டர் தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போ இந்த சோர்ஸ் ஃபோல்டரை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். நார்மலாக ஒரு சிம்பிள் HTML வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கும், ஒரு HTML ஃபைல் கண்டிப்பாக இருக்கும், ஒரு CSS ஃபைல் கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பதிலாக டைப் ஸ்கிரிப்ட் பார்க்குறோம். ஸோ HTML ஃபைல் இருக்குது, ஒரு CSS ஃபைல் இருக்குது, ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஈஸியாக தான் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ்
index.html ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ளே பார்த்தோம்னா நார்மலாக ஒரு HTML ஃபைலுக்கான பேசிக் சின்டாக்ஸ் இருக்கும். இப்போ இப்படி ஸ்க்ரோல் பண்ணோம்னா பாருங்கள், HTML டேக் இருக்குது, அதுக்குள்ளே ஹெட் இருக்குது, பாடி இருக்குது, அவ்வளோதான். இந்த ஹெட்டுக்குள்ளே பார்த்தோம்னா சும்மா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்ம ஆப்புக்கான டைட்டில் கொடுத்துருக்காங்க, பேஸ் URL அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஃபேவ் ஐக்கானுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஃபேவ் ஐக்கான் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டை ரன் பண்ணும்போது இந்த இடத்துல வரும் இல்லையா, அந்த ஐக்கானுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஐக்கான் இந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது, இங்கே இருக்குது. மற்றபடி பார்த்தோம்னா ஜென்ரலாக நம்ம HTML வெப்சைட்டில் CSS நம்ம லிங்க் பண்ணுவோம், ஜாவாஸ்கிரிப்டையும் நம்ம லிங்க் பண்ணுவோம் கரெக்டாக. பட் இங்கே நம்ம அதை பண்ண மாட்டோம். ஆங்குலரை பில்ட் பண்ணும்போது அதை பண்ண மாட்டோன்றனால அது இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆங்குலர் நமக்காக அதை ஹேண்டில் பண்ணிக்கும். நம்ம ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணும்போது அந்த பில்டான ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற index.html நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா CSS லிங்க் பண்ணியிருக்கோம். நம்ம இதை வேறு ஏதாவது CSS எக்ஸ்டர்னல் லைப்ரரி யூஸ் பண்ணுறோம்னா அதெல்லாம் லிங்க் பண்ணியிருக்கோம். ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அதுவே பண்டில் பண்ணி கொஞ்சம் ஃபைல்ஸாக செட் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நமக்கு செட்டப் பண்ணி கொடுக்கும். அங்கே லிங்க் ஆகி தான் இருக்கும், இங்கே இல்லை அப்படின்றனால நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த 2 ஃபைலுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு பில்டில் வந்துடும். ஆங்குலருக்கு நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷு, இப்போ தான் ஆங்குலரை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க, இந்த வீடியோவில் தான் லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஜென்ரலாக HTML டேக்ஸ் எப்படி இருக்கும், ஹெட்டு, பாடி, பேராகிராஃபு, H1 H2 இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. பட் இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டேக். அதாவது இப்படி ஒரு டேக் HTML கிடையாது, நம்ம ஒரு டேகே கிரியேட் பண்ணுறோம். அந்த டேகை தான் நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஒரு H1 டேகை நம்மளே கிரியேட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆங்குலரில் இதை காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்குலர் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு காம்பனண்ட்டோட ஸ்ட்ரக்சர் தான். காம்பனண்ட் அப்படின்னா என்ன, அதோட இன் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஆங்குலரில் 50% நம்ம கவர் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அந்தளவுக்கு ஒரு வாஸ்டான டாபிக். பட் நம்மளே ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். காம்பனண்ட் பற்றி இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் நம்மளே ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த காம்பனண்ட்டுக்கு நம்மளே ஒரு டேக் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அந்த டேக் மூலமாக நம்ம இங்கே அதை கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம பார்க்குறது ஆங்குலரோட ரூட் காம்பனண்ட்டோட டேக். ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே ஒரே ஒரு காம்பனண்ட்டை அதுவே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் ரூட் காம்பனண்ட். நம்ம கிரியேட் பண்ணுற மற்ற எல்லா காம்பனண்ட்ஸையும் இதுக்குள்ளே தான் கனெக்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதை பற்றி காம்பனண்ட்ஸ் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு அந்த ரூட் காம்பனண்ட்டை இங்கே லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரூட் காம்பனண்ட் என்ன அப்படின்றத கொஞ்சம் நேரத்தில் நான் காமிக்கிறேன். HTML ஃபைல் சிம்பிள் இல்லையா, மொத்தமே 13 லைன்ஸ் தான், பார்த்துட்டீங்க இல்லையா, இவ்வளோ தான். இனி styles.css போகலாம். இதுக்குள்ளே போனோம்னா நம்ம நார்மல் CSS எழுதிக்கலாம். சும்மா H1 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம நார்மலாக CSS எழுதுவோம் இல்லையா, இந்த மாதிரி நார்மல் CSS எழுதிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம டெய்ல்வின் செட்டப் பண்ணுவோம். பட் நார்மல் CSSும் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். கிளியர் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம main.ts ஓப்பன் பண்ணலாம். இது ஆங்குலரில் இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் ஃபைல். ஆங்குலரில் ஸ்டாண்டலோன் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இப்போ ரீசென்ட் வெர்ஷன்ஸில் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். பட் அந்த ஸ்டாண்டலோன் காம்பனன்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா பழைய ஆங்குலர் ப்ராஜெக்ட்டோட செட்டப்பும் புது ஆங்குலர் ப்ராஜெக்ட்டோட செட்டப்பும் கம்ப்ளீட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபைல் இந்த ஃபைலில் என்னென்ன இருக்குன்றதை பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது இதை பற்றின எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போதைக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷன் ரன் ஆகிறது இந்த ஃபங்க்ஷனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷன். இந்த ஃபங்க்ஷன் ஆங்குலரோட இந்த பேக்கேஜில் இருந்து தான் கிடைக்குது. ஆங்குலர் பிளாட்ஃபார்ம் ப்ரௌசர் அப்படின்ற பேக்கேஜில் இருந்து அங்கேருந்து இந்த ஃபங்க்ஷனை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணி விடுறோம். இங்கே பாருங்கள், இது நார்மலாக இப்படி ஒரு ஃபங்க்ஷன் தான். இதை நம்ம கால் பண்ணி விடுறோம். கால் பண்ணி விடும்போது அதுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பாஸ் பண்ணணும். அதை வச்சு தான் அந்த அப்ளிகேஷனை அதை ரன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ளே என்ன இன்ஃபர்மேஷனை நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு காம்பனண்ட்டோட ரெஃபரன்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம். இது பார்த்தோம்னா ஆப் காம்பனண்ட் அப்படின்னு இருக்குது. இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரே ஒரு காம்பனண்ட் அதுவே நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் ரூட் காம்பனண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த காம்பனண்ட் தான் இது. இங்கே பாருங்கள், இங்கே அந்த காம்பனண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த காம்பனண்ட் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்கலாம். அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த காம்பனண்ட்டை நம்ம இங்கே பாஸ் பண்ணிட்டோம். இதுதான் ரூட் காம்பனண்ட். இங்கேருந்து தான் அப்ளிகேஷன் ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். அது இந்த காம்பனண்ட் எடுத்து இதிலிருந்து செட்டப் பண்ணிக்கும். அடுத்து நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்னொரு ஃபைலில் மெயின்டைன் பண்ணுவோம். அந்த ஃபைலையும் நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம 2 விஷயம் தான் பாஸ் பண்ணுறோம். ஒன்று நம்மளோட ரூட் காம்பனண்ட்டோட ரெஃபரன்ஸு, இன்னொன்று நம்ம ஆங்குலரோட கான்ஃபிகரேஷன் ஃபைலோட ரெஃபரன்ஸு. இந்த ஃபைலும் இந்த ஆப் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். இதை ஜஸ்ட் நான் ஹவர் பண்ணுறேன். இதை பாருங்கள், இது ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஒரு அசிங்க்ரனஸ் செட்டப்பில் ரன் ஆகும். அசிங்க்ரனஸ் செட்டப்பில் ரன் ஆகுது அப்படின்னா நம்ம அது கூட கேட்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் கரெக்டாக. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை இங்கே சிம்பிளாக இந்த மாதிரி கால் பண்ணிட்டோம். கால் பண்ணிவிட்டு அது டாட் கேட்ச் அப்படின்ற ஃபங்க்ஷனை அது கூட நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆங்குலரில் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக யூஸ் பண்ணவே மாட்டோம். பட் ப்ராமிசஸ் பற்றி உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணலாம். அங்கே இந்த செயினிங் பற்றியெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்கே நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம். அது கூட இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம செயின் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷனே நம்ம எழுதி கொடுத்துருவோம். அதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவோம். இந்த ஃபங்க்ஷனை தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் console
console.logல அது கொடுக்குற எரரை நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ பேசிக்கான ஐடியா கிடச்சிருச்சுல இந்த ஃபைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே நம்ம 90% டச் பண்ணவே மாட்டோம். ஸோ இது எதுக்கு அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 3 ஃபைல்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இனி இந்த ஆப் அப்படின்ற ஃபோல்டர் பார்க்கலாம். ஆங்குலரில் நம்ம ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணும்போது அது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த காம்பனண்ட் ரிலேட்டடான சில ஃபைல்ஸை வச்சுருக்கோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆங்குலர் ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போதே அது ஒரு காம்பனண்ட் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த ரூட் காம்பனண்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்குள்ளே அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஜென்ரலாக நம்ம ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த காம்பனண்ட்டோட பேர்லேயே தான் ஃபோல்டர் வரும். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணால் பாருங்கள், ஆப் காம்பனண்ட் இருக்கா, இந்த ஆப் அப்படின்ற பேரில் தான் இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. பட் ஃபஸ்ட்டு ஃபோல்டருக்குள்ளே காம்பனண்ட் ரிலேட்டடான ஃபைல்ஸ் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸும் இருக்கும். நம்ம ஃபியூச்சரில் காம்பனண்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் இருக்காது. காம்பனண்ட் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதனால் இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் ஒன் லைனில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு காம்பனண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு 4 ஃபைல்ஸ் இருக்கும். ஒன்று அதுக்கான டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல், இதுக்குள்ளே தான் நம்ம லாஜிக்ஸ் எழுதுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல், அந்த காம்பனண்ட்டுக்கு தேவையான சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். பட் அதில் சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொன்று HTML ஃபைல், அந்த காம்பனண்ட்டுக்குள்ளே வர்ற டிசைன் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் இதுக்குள்ளே எழுதிக்கலாம். இன்னொன்று ஸ்பெக் ஃபைல், இந்த காம்பனண்ட் ரிலேட்டட் ஏதாவது டெஸ்டிங்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் கோடெல்லாம் நீங்கள் இந்த ஸ்பெக்குள்ளே எழுதிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மினி HTML ப்ராஜெக்ட் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணோம்னா அது வந்து ஒரு மினி HTML ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு HTML ஃபைல் இருக்கும், அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு CSS ஃபைல் இருக்கும், அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கும். டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ளே ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியான கோட் நம்ம எழுதுவோம், CSSக்குள்ளே நம்ம CSS கோட் எழுதுவோம், HTMLக்குள்ளே நம்ம HTML கோட் எழுதுவோம். இப்படி தான் ஒரு காம்பனண்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம n நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு காம்பனண்ட்குள்ளே இன்னொரு காம்பனண்ட் போட்டுக்கலாம், ஒரு காம்பனண்ட் இன்னொரு காம்பனண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதெல்லாம் இந்த கோர்ஸில் நம்ம பண்ண தான் போகிறோம். இதுதான் பேசிக் செட்டப். இதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை நான் ஒன்று ஜஸ்ட் காமிச்சிடறேன். ஸோ இந்த CSS ஓப்பன் பண்ணோம்னா இது பிளாங்காக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம CSS எழுதணும்னா எழுதிக்கலாம். HTML ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே பேசிக்காக அது கொஞ்சம் டெம்ப்ளேட் நமக்கு சும்மா கொடுக்கும். அந்த கோடு தான் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது நார்மல் HTML கோடு தான். இந்த ஸ்பெக்கை ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே டெஸ்டிங் ரிலேட்டடான கோட்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸில் நம்ம டெஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறதில்ல. அதனால் இது இப்போதைக்கு நீங்கள் வரி பண்ண வேண்டாம். எல்லா காம்பனண்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இனி டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணோம்னா அந்த காம்பனண்ட்கான டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் வரும். இதை பற்றி நான் ஃபியூச்சர் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் டெக்னிக்கலி ஒன்லைனில் சொல்லணும்னா இது நார்மலாக ஒரு கிளாஸ் தான். இந்த கிளாஸ்க்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் நம்ம மேலே ஆட் பண்ணுவோம். நார்மல் இம்போர்ட்ஸ் இருக்குது. இந்த கிளாஸுக்குள்ளே நார்மலாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதுவோம். இவ்வளவும் கிளியர் இல்லையா? இதுதான் ஒரு காம்பனண்ட். இது கூட சேர்ந்து இங்கே 2 ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம app.routes.ts பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அரே டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த அரே பை டிஃபால்ட்டாக எம்டியாக இருக்கும். இது நம்ம எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம்னா ஆங்குலர்ன்றது ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். பட் அதுக்குள்ளே நம்ம மல்டிபிள் பேஜஸ் இருக்கிற மாதிரி சிமுலேட் பண்ண முடியும். அப்படி மல்டிபிள் பேஜஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் ரவுட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு ரவுட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை இதுக்குள்ளே நம்ம இந்த அரேக்குள்ளே டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். இதை வச்சு தான் ஆங்குலர் அந்த ரவுட்ஸை ஒர்க் அவுட் பண்ணும். ரவுட்டிங் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். அப்போ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்க ஆங்குலர் ப்ராஜெக்ட்டில் எந்த ரவுட்ஸுமே இல்லை. ஸோ இது ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் மாதிரியே தான் இருக்கும். மல்டிபிள் பேஜஸே இதுக்குள்ளே இருக்காது. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக கான்ஃபிக் ஃபைல், நம்ம இந்த main.tsக்குள்ளே இங்கே நம்ம இந்த கான்ஃபிக் ஃபைலை பார்த்தோம் இம்போர்ட் பண்ணுற மாதிரி. அந்த கான்ஃபிக் ஃபைல் இங்கேருந்து தான் வருது. இதை ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதுக்குள்ளே ஜஸ்ட் நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த வேரியபிளோட டைப் வந்து அப்ளிகேஷன் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பு. அதுவும் ஆங்குலரோட கோர் லைப்ரரியிலிருந்து கிடைக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் தான். அந்த இன்டர்ஃபேஸோட டைப்பில் நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதுக்குள்ளே மெயினாக ப்ரொவைடர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வச்சுட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்மளோட இந்த ஆப் காம்பனண்ட்டுக்குள்ளேயும் இனிமேல் நம்ம கிரியேட் பண்ண போகிற எல்லா காம்பனண்ட்ஸ்குள்ளேயும் காமனாக நமக்கு தேவையான சர்வீசஸ் எல்லாம் இருக்கும். காமனாக நமக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா எல்லா இடத்துலையும் போய் இதை இம்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். அதை நம்ம ஃபியூச்சரில் தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம என்டையர் அப்ளிகேஷனுக்கும் சில விஷயங்கள் நிறைய இடங்களில் தேவைப்படுது அப்படின்னா அது ஒரே ஐடியா இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் ஒன் லைனு. இது இல்லாமல் இன்னும் நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே நம்ம கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணுவோம். இதில் தான் நம்ம ரவுட்ஸுமே கான்ஃபிகர் பண்ணுவோம். இந்த ரவுட்ஸையும் கான்ஃபிகர் பண்ணுவோம். அதையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதை கான்ஃபிகர் பண்ணி இந்த வேரியபிளை வச்சுருக்கோம். இந்த வேரியபிளை தான் நம்ம இங்கே இந்த பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷனுக்குள்ளே இங்கே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆங்குலரோட ப்ராஜெக்ட் ரன் ஆகுறது எப்படி? இங்கேருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் ரன் பண்ணும். இதுக்குள்ளே காம்பனண்ட்டை பாஸ் பண்ணுறோம், கான்ஃபிகரேஷனை பாஸ் பண்ணுறோம். அந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ளே தான் ரவுட்ஸ் இருக்குது, காமனாக நம்ம யூஸ் பண்ணுற இம்போர்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. மிச்சது எல்லாமே ஆப் காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே தான் மற்ற காம்பனண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ப்ராஜெக்டோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ரெண்டுக்குள்ளே தான் இருக்கும். அது ரெண்டையும் நம்ம உள்ளே பாஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை நம்ம ட்ரிகர் பண்ணுறோம். இதுதான் பேசிக் ஒன் லைன். இது வரைக்கும் கிளியர் இல்லையா? இனி லாஸ்ட்டாக இந்த ஃபோல்டர் பார்க்கலாம். இது நம்ம கொஞ்சம் முன்னாடியே பார்த்த மாதிரி பப்ளிக் அப்படின்ற ஃபோல்டர். பழைய வெர்ஷன்ஸ்லாம் இந்த ஆப்புக்குள்ளேயே ஆசெட்ஸ்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம ஃபைல்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ அதை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. ஜஸ்ட் வெளில கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. இது ஒரு நார்மல் ஃபோல்டர். இதுக்குள்ளே நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியும். இப்போதைக்கு அவங்க ஒரே ஒரு ஃபைல் வச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு ஐகான் ஃபைல். இதை நம்ம ஃபேவ் ஐகானாக யூஸ் பண்ணுறோம். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த index.html இங்கே நம்ம அதை கால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு Angular 19 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன ஃபைல்ஸ் இருக்கும், என்ன ஃபோல்டர்ஸ் இருக்கும், ஒன்று எதுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த ப்ராஜெக்ட்டில் எதுவுமே நம்ம கோட் பண்ணல, பட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பேசிக்காக. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆங்குலரோட சிஎல்லையே நம்ம கம்ப்யூட்டரில் செட்டப் பண்ணும்போது நம்ம குளோபலாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த NG அப்படின்ற கமெண்ட்டை நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த NG அப்படின்ற கமெண்ட் தான் ஆங்குலரோட கோரான கமெண்ட். இதை வச்சு தான் ஆங்குலரோட நிறைய கமெண்ட்ஸை நம்ம ரன் பண்ணுவோம். பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 கமெண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் என்டையர்லி ஆங்குலர் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு கமெண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு NG ஸ்பேஸ் நியூ ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு நம்ம என்டர் அடித்தோம் அப்படின்னா வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அது எல்லாத்தையும் வச்சு செட்டப் பண்ணிட்டோம்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிரும். அதான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் NG சர்வ் அப்படின்ற கமெண்ட் கொடுத்துட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் அதுவே பில்டு பண்ணி நோட் சர்வரில் அதுவே ரன் பண்ணும். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் இப்போ ஒரு நோடோட ஒரு சர்வரில் தான் ரன் ஆகுது. அதுக்கு தான் நம்ம Node.js இன்ஸ்டாலே பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கே தான் நம்ம ரன் பண்ணோம். ரன் பண்ண உடனே கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் அது நமக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனில் தான் அது நமக்கு ரன் பண்ணியிருக்கு. இந்த லொக்கேஷனை நீங்கள் ப்ரௌசரில் டேரெக்டாகவும் நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இது ஒரு கிளிக் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மேக்லன்னு நீங்கள் கமாண்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கிளிக் கொடுக்குறேன். பார்த்தோம்னா நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே நம்ம இது பார்க்குறோம் இல்லையா, இது எல்லாமே நம்மளோட ஒரே ஒரு காம்பனண்ட் இருக்கு இல்லையா, அந்த காம்பனண்ட்டுக்குள்ளேருந்து வர்ற கோடு தான். ஸோ இங்கே பாருங்கள், இண்டெக்ஸ்க்குள்ளே நம்ம எதுவுமே கொடுக்கல. இண்டெக்ஸ்க்குள்ளே நம்ம ஜஸ்ட்டு அந்த காம்பனண்ட்டை மட்டும்தான் கால் பண்ணி விட்டுருக்கோம். அந்த காம்பனண்ட்டுக்குள்ளே ஒரு HTML ஃபைல் இருக்குது. அந்த HTML ஃபைலில் இருக்கிற இந்த கோடு தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஒரு காம்பனண்ட்டை கால் பண்ணிட்டோம்னா அந்த காம்பனண்ட்டுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் எழுதியிருக்கோமோ அவ்வளவும் வந்துடும். இங்கே லாஸ்ட்டாக நம்ம இந்த டெம்ப்ளேட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இமேஜ் மட்டும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஃபோல்டரில் லோகோன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வச்சிருக்கேன், ஒரு SVG இமேஜ். இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு இங்கேயும் நீங்கள் போயிட்டு பேஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இல்லைனா விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே இந்த பப்ளிக் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு பேஸ்ட் இல்லாத மாதிரி காமிக்கும். பட் கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள் பேஸ்ட் ஆயிடுச்சா. சப்போஸ் இப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரிவீல் இன் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேக்கில் ரிவீல் இன் ஃபைண்டர் அப்படின்னு இருக்கும், விண்டோஸில் ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் அந்த ஃபோல்டரை உங்களுக்கு ஓப்பன் பண்ணும். அதை ஓப்பன் பண்ணி இங்கேயும் நீங்கள் டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு அங்கே வந்துடும். இப்போ நம்மளோட ஒரு இமேஜை நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது SVG ஃபைல், அதனால தான் இங்கே கோடு மாதிரி இருக்குது. SVG பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்லேயும் SVG-யை நம்ம லைட்டாக டச் பண்ணுவோம். இப்போதைக்கு அது ஒரு இமேஜ்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இண்டெக்ஸ் ஃபைலுக்குள்ளே நான் எதுவுமே பண்ணல. ஜென்ரலாக இண்டெக்ஸ் ஃபைலுக்குள்ளே நம்ம 90% எதுவுமே பண்ண மாட்டோம். இங்கே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நம்ம ஆல்டர் பண்ணுவோம். மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டோம். பாடியை நம்ம டச் பண்ணவே மாட்டோம். தீம் செட் பண்ணுறது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. மற்றபடி ஜென்ரலாக நம்ம டச் பண்ணவே மாட்டோம். இந்த ஆப் காம்பனண்ட் அதுதான் நம்மளோட ரூட் காம்பனண்ட். இதுக்குள்ளே தான் நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், நார்மலாக ஒரு இமேஜ் டேக் கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் சோர்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணும். பப்ளிக்குள்ளே இருக்கிற எந்த ஃபோல்டரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னாலும் ஜஸ்ட் ஸ்லாஷ் அடித்தா போதும். பப்ளிக் ஃபோல்டர் அதை ஆக்சஸ் பண்ணிக்கும். இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும், பட் பப்ளிக் ஃபோல்டர் நீங்கள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் logo.svg அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். கீழே பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி ரீபில்ட் ஆகி ப்ரௌசர் இப்போ ரிஃப்ரெஷ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ப்ரௌசர் போய் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண இமேஜ் இங்கே வந்துருச்சு. இதுக்கு வெளியில் எக்ஸ்ட்ராவாக 1-2 ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். அதெல்லாம் ஆங்குலரே ஹேண்டில் பண்ணிக்கும். இல்லைனா VS கோட் ரிலேட்டடான ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இந்த package.json ஒரு தடவையும் கூட பார்ப்போம். இதை மேலே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இங்கே ஸ்கிரிப்ட் இருக்குது. இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே பை டிஃபால்ட்டாகவே நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் அதுவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கு. இதுக்குள்ளே இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, இங்கே ஒரு வேர்டு வச்சுட்டு அந்த வேர்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கமாண்ட் இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். இந்த வேர்டை நம்ம மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தோம்னா NG அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே டைப் பண்ணோம் அப்படின்னா ஆங்குலரோட NG கமெண்ட் ரன் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணோம்னா NG சர்வ் அப்படின்ற கமெண்ட் ரன் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. NG சர்வ் தான் நம்ம கொஞ்சம் முன்னாடி ரன் பண்ண கமெண்ட். ஒரு ப்ராஜெக்ட்டை ப்ரௌசரில் சர்வ் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஆட்டோமேட்டிக்லி ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் நம்ம கோட் சேஞ்ச் பண்ண. இதே ப்ராஜெக்ட்டை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா பில்ட் அப்படின்ற கீவேர்டுக்கு NG பில்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம NG பில்ட் அதுதான் யூஸ் பண்ணுவோம். அதுவே உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணி கொடுத்துரும். அடுத்து வாட்ச்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. இதை நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் முன்னாடி நம்ம ரன் பண்ணது NG சர்வ் அப்படின்ற கமெண்ட். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணுவோம். இங்கே ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கிற அந்த கீவேர்ட்ஸை
எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே npm ஸ்பேஸ் ரன் ஸ்பேஸ் இந்த கீவேர்ட் அதை நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ நான் பில்ட் பண்ணணும்னா நான் npm ஸ்பேஸ் ரன் ஸ்பேஸ் பில்டுன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணாலும் ப்ராஜெக்ட் பில்ட் ஆகும். ng பில்டுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக ரன் பண்ணாலும் ப்ராஜெக்ட் பில்ட் ஆகும். இப்போதைக்கு நம்ம இதை வச்சு ரன் பண்ணலாம். npm ரன் பில்டு நான் என்டர் கொடுத்தோம்னா பாருங்கள் பில்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம முன்னாடியே கான்ஃபிகரேஷனில் பார்த்தோம் இல்லையா அவுட்புட் ஃபோல்டர் எங்கே வரணும்னு சொல்லிட்டு அதுதான் இந்த ஃபோல்டர். இந்த அவுட்புட் ஃபோல்டருக்குள்ள ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதுக்குள்ளே தான் நம்மளோட கோடு வந்திருக்கும். இதுக்குள்ளே ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இதுதான் ஃபைனல் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ். இதை நான் உங்களுக்கு ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் இருக்குது. தேவையான இமேஜஸ் எல்லாம் அதுவே எடுத்துக்கிச்சு. அதுவே ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிடுச்சு. பாலிஃபில்ஸ் எல்லாத்தையும் அதுவே கலெக்ட் பண்ணி ஒரு ஃபைலில் வச்சுக்கும். சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் அதுவே கலெக்ட் பண்ணி ஒரு ஃபைலில் வச்சுக்கும். இந்த index.html நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள் பாலிஃபில்ஸ் அதுவே ஆட் பண்ணியிருக்கான். கொஞ்சம் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்மளோட main.javascript ஃபைலையும் அதே ஆட் பண்ணியிருக்கான். சிஎஸ்எஸ் ஃபைலும் அதே ஆட் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி அதுவே எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்துரும். இங்கே ஒரே ஒரு விஷயம் தான் .js அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஏன்னா ப்ராஜெக்ட் பில்ட் ஆனதுக்கப்புறமா ஃபைனல் ரிசல்ட் ஜாவாஸ்கிரிப்டாக தான் இருக்கும். அந்த ஜாவாஸ்கிரிப்டை நம்ம டேரெக்டாக ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஹோஸ்டிங் பற்றி இந்த கோர்ஸோட லாஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம கமிட் பண்ணிவிட்டு GitHubல புஷ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு added logo அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். கமிட்டை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எதுவுமே ஸ்டேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம பேக்கப் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் பேக்கப் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம git add dot அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா அதை அதுவே பண்ணிக்கும். ஜஸ்ட் இங்கே இந்த மாதிரி கேட்குது. இப்போ நம்ம எஸ் கொடுத்தோம்னா அதுவே எல்லாத்தையும் ஸ்டேஜ் பண்ணியிருக்கோம். ஸ்டேஜ் பண்ணி கமிட்டும் பண்ணியிருக்கோம். இங்கே கொடுத்துருக்க கமெண்ட் வச்சு கமிட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணோம். இப்போ நான் டேரெக்டாக உங்களுக்கு இங்கே ஒரு கிளிக்லேயே பண்ணிட்டேன். நீங்கள் சிங்க்னு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த சிங்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காமிக்கும். இங்கே ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட GitHubக்கு அதுவே கோடை புஷ் பண்ணி நமக்கு சிங்க் பண்ணி வச்சிடும். இப்போ நான் GitHub ஓப்பன் பண்ணுறேன். இங்கே போயிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணா பாருங்கள் நவ்வுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கமிட் வந்திருக்கு. லாஸ்ட் வீடியோவில் ஒரே ஒரு கமிட் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு அடிஷ்னல் கமிட் ஆட் ஆயிருக்கு. அந்த கமிட்டில் நம்ம கொடுத்த மெசேஜ் இங்கே இருக்கும் added logoன்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் இந்த கமிட்டை கிளிக் பண்ணி அந்த கமிட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் க்ளோன் பண்ணோம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே போயிட்டு இந்த URL எடுத்து git clone அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் இந்த URL பேஸ்ட் பண்ணிட்டு டெர்மினலில் ரன் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் க்ளோன் ஆயிரும். ஜஸ்ட் npm மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட்டை ரன் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இருந்து இதுக்குள்ளே நான் பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பண்ணுற பிரான்ச்சஸையும் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். அந்த பிரான்ச்சை மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த வீடியோவில் அதுக்கான கமெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மட்டும் தான் கொஞ்சம் தியரியாக போயிருக்கும். இனி உள்ள எல்லா வீடியோஸுமே நமக்கு ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் எப்படி நம்ம ப்ராஜெக்ட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் டெய்ல்விண்ட் CSSோட பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.